பாராளுமன்றத்தில் மோடிக்கு சரியான அப்போசிஷன் கொடுக்குறது ராகுல் காந்தி தான். சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது, மாநில சுயேட்சை தூக்கி பிடிக்கிறது, அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பேசுகிறது ராகுல் காந்தி தான். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறது ராகுல் காந்தி தான். ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா? கீழே வரைக்கும் வரலையே. கீழே வரைக்கும் ரிஃப்ளெக்ட் இருக்கா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ராகுல் காந்தியுடைய போராட்டம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஆகலை. அப்போ என்ன உங்கள் கட்சிக்காரங்க தூக்கிட்டு இருக்காங்க? இப்போ எப்படி திடீர்னு ஞானோதயம் மாணிக் தாக்கூருக்கு வந்துச்சு? இந்த மாணிக் தாக்கூர் எங்கே போனார்? இது வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரா? மதச்சார்பின்மைக்கு பங்கம், திருப்பமன்றத்தில் பங்கம் வரும்போதும் பிஜேபி களத்தில் இறங்குச்சு, இந்து முன்னணி களத்தில் இறங்குச்சு, ஒரு ஜட்ஜு மதவாதத்துக்கு ஆதரவாக பேசினார், தீர்ப்பு கொடுத்தாரு. நீங்கள் எங்கே பண்ணீங்க? தூங்க போனீங்களா? காங்கிரஸ் எதுவுமே பண்ண மாட்டேங்க களத்தில். இப்போ மட்டும் திடீர்னு உங்களுக்கு ரோசம் வந்துருச்சு, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். எந்த வேலையும் பண்ண மாட்டேங்க, கிரவுண்ட் லெவலில் கட்சியை பலப்படுத்த மாட்டேங்க. ராகுல் காந்தியினுடைய முழக்கம், பார்லிமெண்ட்டில் பண்ணக்கூடிய முழக்கம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காங்கிரஸ் எந்த ஸ்டெப் எடுக்காது. ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பீங்க. அப்போ எப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் இருக்குது? எவன் கொடுப்பான் உங்களுக்கு பங்கு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு?